ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. வக்ரதுண்ட மகாகாய சூரியகுடி சமப்பிரப நிர்விக்னம் குருமேதேவ சர்வகாரியேஷு சர்வதா. உலகமெங்கும் இருக்கும் ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் கோடானி கோடு நன்றிகள். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் எம்பெருமான் முருகப்பெருமானின் திருளாசியோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2025ஆம் ஆண்டு கடைசி மாத பலன், அதாவது டிசம்பர் மாத ராசி பலன். கிட்டத்தட்ட 11 மாதம் ஓடி போச்சு. 11 மாதத்தில் என்ன சாதித்தோம் அப்படின்னா தெரியல. சரி, 12வது மாதமான டிசம்பர் மாதமாவது ஒரு நல்ல செய்தி கிடைக்குமா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கும்போது சில முக்கியமான கிரகங்களோட டிரான்சிட் இருக்குது. அந்த டிரான்சிட் மூலமாக சில பேருக்கு நன்மைகள் நடக்கலாம், சில பேருக்கு ஒரு சாதாரணமாக நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான மேஷ ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது டிசம்பர் மாத ராசி பலன். 11 மாதத்தை ஓட்டிட்டு 12ஆம் மாதத்தில் அடியெடுத்து வைக்கிறோம். இந்த 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் எப்படிப்பட்ட சூழலில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, முதல்ல உங்கள் ராசிநாதனும் அஷ்டமாதிபதியுமான செவ்வாய் பகவான் 6/12/2025 வரைக்கும் அஷ்டம ராசியில் ஆட்சி அமைத்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் சூரிய பகவானோடு சேர்ந்துட்டு. 8ஆம் இடம் அப்படின்னாலே மறைவு ஸ்தானம். இந்த மறைவு ஸ்தானத்தில் உங்களோட ராசிநாதன் இருக்கார் அப்படிங்கும்போதே உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஏகப்பட்ட டென்ஷன் இருக்கும் உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில், எல்லாத்துலேயும். அதிலெல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்து பண்ணுறது ரொம்ப நல்லது. இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும். சாதாரணமாக நீங்கள் சொல்கிறது புரியுறது. மேஷராசி அன்பர்கள் ஏகப்பட்ட வருடங்களாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்கோம் சுவாமி அப்படின்னு சொல்கிறது புரியுறது. ஆனாலும் நம்ம கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா ராசிநாதன் அதே சமயம் அஷ்டமாதிபதி, அஷ்டம ராசியில் மறைவு. அதே சமயம் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். டென்ஷன் தான் இருக்கும். அந்த டென்ஷனை கரெக்ட் பண்ணிக்கோங்க. 7/12/2025 உங்கள் ராசிநாதன் ராசி மாறுறது ரொம்ப விசேஷம். ஏன்னா 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தானத்துக்கு வந்துடுறார். பாகிஸ்தானத்துக்கு வந்தோடனே அதுவும் குருவோட இடம். குருவோட இடத்துல செவ்வாய் பகவான் வர்றது ரொம்ப விசேஷம். நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும். தந்தையாரின் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் அற்புதமாக நடக்கும். மூத்த உடன்பிறப்புகள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். சீருடை பணியாளர்களாகிய காவல், இராணுவம், தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு மிக 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 அருமையாக வந்து சேரும். அடுத்தபடியாக 2/7 அதிபதி சுக்கிர பகவான், தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி, களத்திராதிபதி. இந்த சுக்கிர பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அஷ்டம ராசியில் மறைந்து இருக்காரா. மறைந்த சுக்கிரன் நிறைந்த லாபத்தை தான் கொடுப்பார். இந்த புதன் சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். அந்த சுக்கிர பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு மறைமுகமாக அப்படியே கொடுத்துட்டு இருப்பார். அதுமாதிரி சில பேருக்கு எதிர்பாராத தன லாபம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா திடீர்னு ஏதாவது ஒன்று யாரோ உங்களுக்கு கொடுக்க வேண்டியது பணம், அந்த பணத்தில் டக்குன்னு ஒரு போர்ஷன் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 20/12/2025 இந்த சுக்கிர பகவான் எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா அவரும் பாக்கியஸ்தானத்துக்கு வந்துடுறார். 9ஆம் இடம். 9ஆம் இடம்ங்கிறது ரொம்ப விசேஷம். 9ஆம் இடத்துல இந்த சுக்கிர பகவான் வந்தோடனே ஓரளவுக்கு உங்களுக்கு எதிர்பார்த்த சில காரியங்கள் உத்தியோகத்திலையும் நடக்கலாம். அதேமாரி தொழில் வியாபாரத்திலையும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நல்லபடியான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். இந்த 20/12/2025 அற்புதமான ஒரு நேரமான ஒரு இதாக உங்களுக்கு அமையும். ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு தெளிவு கிடைக்கும். அதேமாதிரி புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். 3/6 அதிபதி புதன். உங்களுக்கு புதன் பார்த்திங்கன்னா 2 ஆதிபத்தியம், சகாயாதிபதி, அதே சமயம் பகரோண ரோகாதிபதி. எப்போவுமே புதன் இந்த 2 ஆதிபத்தியம் அப்படிங்கும்போதே ஒரு விதத்தில் நல்லது கொடுப்பார், ஒரு விதத்தில் கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்து அதுக்கு ஒரு தெளிவையும் கொடுப்பார். ஏன்னா அறிவுக்காரகன் இல்லையா, புத்திகாரகன். இந்த புத்திகாரகன் 3/6 என்ன எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட களத்திரஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடத்துல இருக்கார். ஒரு 5 நாள் தான் இருக்கார். அதனால் ரொம்ப பெருசாக அலட்டிக்க வேண்டாம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வாழ்க்கை தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. மற்றபடி நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அடுத்தபடியாக 6/12/2025 இந்த
புத பகவான் எங்கே வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அஷ்டம ராசிக்கு வந்துடுவார். அஷ்டம ராசி ஏற்கனவே நான் சொன்னேன் பாருங்க, அஷ்டம ராசியில் புதன் வந்து மறையிறது ரொம்ப விசேஷம். என்னென்னா மறைந்த புதன் நிறைந்த லாபத்தை தான் கொடுப்பார். என்ன இந்த 3ஆம் இடத்து வேலையும் உங்களுக்கு கிடைக்கும், அதேமாரி 6ஆம் இடத்து வேலையும் உங்களுக்கு இப்போ நடக்கும். அதனால் எதிர்பாராத சில விஷயங்கள் எதிர்பாராத விதத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு தனவரவை எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். அடுத்தபடி 28/12/2025 முதல் இந்த புத பகவான் பாக்யஸ்தானம் அப்படிங்கிற 9ஆம் இடத்துக்கு வந்துடுறார். ஏன்னா புதன் வந்து கொஞ்சம் இந்த சந்திர பகவான் மாதிரி அடுத்தது வேகமாக வரக்கூடியது, சூரியனோடையே ஒட்டி வருவர். கொஞ்சம் 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 அப்படியே ஒட்டி வர்றதுனால தான் புதன் வந்து அஸ்தங்கமானாலும் கவலைப்பட வேண்டாம். ஏன் அப்படின்னா நிறைய ஜாதக அன்பர்கள் அதை ஒரு குழப்பம் வச்சுக்கிறாங்க. என்னென்னா புதன் அஸ்தங்கம் அப்படின்னா அறிவு வந்து அஸ்தங்கம் ஆகிடும். அதெல்லாம் கிடையாது. இந்த சூரியனோட சேரும்போது தான் புதன் அஸ்தங்கம். இந்த சூரியனோட புதன் சேரும்போது அஸ்தங்கமானாலும் இந்த புதனோட வேலையை சூரிய பகவான் செய்வார். புரியுறதா? அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. 9ஆம் இடத்துக்கு வரக்கூடிய புத பகவான் பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த உயர்வுகள், தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த பிரச்சனைகள்லாம் ஓயும். அதேமாதிரி ஒரு நல்ல நண்பர்கள் உங்களுக்கு அருமையாக கிடைப்பார்கள். அடுத்தபடியாக பஞ்சமாதிபதி உங்களுக்கு வந்து சூரிய பகவான் அமைஞ்சது ரொம்ப விசேஷம். அதுக்கு தான் நான் எப்போவுமே இந்த மேஷராசி என்பவர்களுக்கு சொல்வது, காலையில் எழுந்தோடனே சூரிய வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா இந்த கர்மாக்கள் நமக்கு குறையணும். நம்ம கர்மாவை கழிக்கிறதுக்கு தான் இந்த பூலோகத்துக்குள்ள வந்து எடுத்திருக்கோம் அந்த பிறவி. அந்த பிறவி அப்படிங்கும்போது கர்மாவை ஏற்றிகிட்டே இருக்கக்கூடாது. இப்போ நிறைய பேர் வந்து கர்மாவை ஏற்றின்னு இருக்கா. இந்த கர்மாவை குறைக்கணும் அப்படின்னா சூரிய வழிபாடு பண்ணுங்க. இந்த பஞ்சமாதிபதி சூரிய பகவான் அஷ்டம ராசியில் மறைந்து இருக்கார். அப்படிங்கும்போது உங்களுக்கு சில மறைந்த பிரச்சனைகளை கொடுப்பார். எப்படின்னா 8ஆம் இடம் அப்படிங்கும்போதே கொஞ்சம் குழப்பம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க, எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருங்க, உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயும். அதேமாரி சில பிரச்சனைகள் உங்களுக்கு எதிர்பாராமல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பிரச்சனையை பேசி தீர்த்துக்கணும். எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பொறுமையாக ஒவ்வொன்று யோசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்குங்க. அடுத்தபடியாக 15/12/2025 முதல் இந்த சூரிய பகவான் 9ஆம் இடத்துக்கு வர்றது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த குருவோட இடத்துல சூரிய பகவான் வரும்போது ரொம்ப விசேஷம். அற்புதமான ஒரு காலகட்டம், நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். அதுவும் எப்படின்னா 5/12/2025 குருவோட பார்வை வேற மிதுனத்தில் வக்கரமாக இருந்தால் கூட அந்த வக்கர பார்வை 7ஆம் பார்வை உங்களுக்கு அந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் 15/12/2025. அதனால் தந்தையாரின் மூலமாக உங்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நடக்கும். புதுசாக வேலை தர குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும். எதிர்பாராத சில வேலைகள் அற்புதமாக எதிர்பாராத விதத்தில் நடைபெறும். அடுத்தபடியாக 9/12 குடைய அதிபதி குரு பகவான். இந்த குரு பகவான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல வக்ரகதியில் இருக்கார். வக்ரகதியில் இருந்தாலும் சில விஷயங்களில் உங்களுக்கு சில நன்மைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா 5ஆம் பார்வை 8ஆம் இடத்தை பார்க்குறது ஓரளவுக்கு உடல் ஆரோக்கியம் பரவாயில்ல, சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் தான் வருமே தவிர பெருசாக ஒரு பாதகம் உங்களுக்கு இருக்காது. அடுத்தபடியாக தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார், தொழில் விருத்தி அடையும் ஓரளவுக்கு. ஏன்னா குரு பார்த்தாலே தொழில் வந்து நல்லபடியாக இருக்கும். அதேமாரி உங்களுக்கு விரயங்கள் அதிகமாக வரத்துக்கு கூட வாய்ப்புகள் இருக்குங்க. 12ஆம் இடத்தை பார்க்குறதுனால கொஞ்சம் எதிர்பாராத சில விரயங்கள், வெளியூர் பிரயாணங்கள் இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 5/12/2025 முதல் இது 4 நாள் தான் அங்கே இருக்கார். அதுக்கப்புறம் 5ஆம் தேதியிலேருந்து இந்த குரு பகவான் வக்கர கதியிலேயே மிதுன ராசிக்கு வந்துடுறார். என்ன மிதுன ராசிங்கிறது உங்களுக்கு 3ஆம் இடம். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், அதே சமயம் தைரியஸ்தானம், வீரியஸ்தானம், உடன்பிறப்பு ஸ்தானம். இந்த மாதிரி இடத்துல 3ஆம் இடத்துல வர்றது அரைமறைவு அப்படிங்கிறதுனால வக்கரகதி அடைகிறது பரவாயில்லை ஓரளவுக்கு. ஆனால் பாக்யாதிபதி வக்கரமடைகிறார் அப்படிங்கும்போது பாக்கியங்களை கொஞ்சம் தடை பண்ணுவார். விரையாதிபதி வக்கரமடைகிறார் இருக்கும்போது பரவாயில்லை, ஏன்னா செலவுகள் கட்டுப்படும். ஏதாவது ஒரு ஆதிபத்தியம் உங்களுக்கு வேலை செய்யும். அதனால் ஒரு முன்னேற்றம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. இருந்தாலும் குரு பகவானோட பார்வைன்னு பார்த்திங்கன்னா 5ஆம் பார்வையாக உங்கள் களத்திரஸ்தானத்தை பார்க்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அடுத்தபடியாக உங்களோட பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார், அடுத்து லாபஸ்தானத்தை பார்க்குறார். ரொம்ப அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த குருவோட பார்வையால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அடுத்தபடியாக 10/11 கூடிய அதிபதி சனீஸ்வர பகவான். அவர் வந்து தொழில் ஸ்தானத்து அதிபதி, கர்மாதிபதி, அதே சமயம் லாபாதிபதி. 10/11 கூடிய அதிபதி சனீஸ்வர பகவான் எங்கே இருக்காருன்னா விரயஸ்தானத்தில் இருக்கார். இப்போ தான் வக்கர நிவர்த்தியாகி ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் வந்து உட்காந்துட்டு உங்களுக்கு ஏகப்பட்ட செலவுகளை கொடுக்குறாரு. அதே சமயம் சில பேருக்கு விலை உயர்ந்த பொருள் வாங்கக்கூடிய வாய்ப்பு, வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம், இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராத இந்த வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. அடுத்தபடியாக சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஆனால் அதே சமயம் 11ஆம் இடத்துல ராகு இருந்தாலே 5ஆம் இடத்துல கேது இருப்பார். எதுக்கு? இந்த லாபத்தை
கரெக்ட் பண்ணுறதுக்கு கேது உட்காந்துட்டு இருப்பார் 5ஆம் இடத்துல, குழப்பத்தை கொடுப்பார். எப்படின்னா உங்களுக்கு வர வேண்டிய லாபத்தை அப்படியே லைட்டாக இவ்வளவுலாம் வந்ததுன்னா உனக்கு தாங்காதுப்பா அப்படின்னு சொல்லி லாபத்தை கட் பண்ணுவார். ராகு கொடுக்கணும்னு நினைப்பார், கேது கொடுக்கக்கூடாதுன்னு நினைப்பார். ஏன்னா அறிவு தான் நமக்கு வேணும், ஞானம் தான் வேணும் அப்படின்னு இந்த ஞானக்காரகன் நினைப்பார். அப்போ உங்களுக்கு குழப்பத்தோடு வேலை செஞ்சால் ஒரு நன்மை இருக்குன்னு நினைப்பீங்க. ஆனால் குழப்பம் இல்லாமல் வேலை செஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த லாபம் இந்த ராகு பகவானால் உங்களுக்கு கிடைக்கும். அதேமாரி வெளியூர் போய் படிக்கணும், வெளிநாடு போய் படிக்கணும், வெளியூர் போய் உத்தியோகம் பார்க்கணும், வெளிநாடு போய் உத்தியோகம் பார்க்கணும்னு நினைக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு உத்தியோக வாய்ப்பு, நல்ல ஒரு படிப்பு முன்னேற்றம் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம், விநாயக பெருமான வழிபாடு பண்ணணும். தினந்தோறும் ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக இப்படின்னு 108 தடவை சொல்லுங்கள். என்ன ஒரு 5 நிமிஷம் ஆகும். ஸ்நானம் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்து ஓம் கம் கணபதியே நமக அப்படின்னு சொல்லுங்கள் தினந்தோறும். விநாயக பெருமானோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைச்சோடனே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக முடியும். அடுத்தபடியாக தினந்தோறும் சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் என்ன அப்படின்னா, ஓம் ஸ்ரீ கேசவாய நமக. இது ரொம்ப அபரிமிதமான ஒரு ஸ்லோகம். இதை தினந்தோறும் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக இந்த மகாவிஷ்ணுவோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதனாலே நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப ஸ்ரத்தையாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு அதி அற்புதமான ஒரு மாதமாக கண்டிப்பாக அமையும். ஆக இந்த சின்ன பரிகாரங்கள் நீங்கள் செஞ்சாலே, ஓம் ஸ்ரீ கேசவாய நமக, ஓம் கம் கணபதேய நமக, இந்த 2 ஸ்லோகம் சொன்னாலே போகிறோம், உங்களுக்கு ஒரு விடிமோட்சம் கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணுறதுனாலே 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் உங்களுக்கு அதி அற்புதமான ஒரு அருமருந்தான மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.